இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் சனி பெயர்ச்சி 2025 என்ன ஜோசியர் 2025 சனி பயிற்சி ஆக போகிறத இப்பயே சொல்கிறீங்களே நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கலாம். எதனால் நம்ம இவ்வளோ முன்கூட்டியே சொல்கிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, இந்த சனி பெயர்ச்சி அப்படின்னாலே எல்லாருக்குமே ஒரு பயம் அப்படிங்கிறது இருக்கும். இப்போ கூட பார்த்தீங்க அப்படின்னா, சனி இருக்கிற இடத்தால் பலருக்கு பாதிப்பு, சனியோட பார்வையால் பலருக்கு பாதிப்பு. படாத பாடுபடுற ஜோசியரை உசுரை வச்சிருக்கிறதே ஏண்டான்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உசுரை தவிர வேறு எதுவுமே இல்லை, கடனாகி போயிடுச்சு, குடும்பத்தில் பிரச்சனை, விதி பிரச்சனை, இப்படி சகல விரதத்துலேயுமே பிரச்சனை இருக்குது, பெரிய பாவம் நான் என்ன பண்ணேன், ஒரு பாவமும் பண்ணல, இருக்கவே பிடிக்கல அப்படிங்கிற ஒரு மனநிலையில் பலரை வாழ்ச்சிக்கிட்டு இருக்கே. அப்போது நாம் முன்கூட்டியே சில நல்லதொரு பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிட்டோம் அப்படின்னா மனசில் ஒரு தெளிவு பிறக்கும். சரி, இப்போது இன்னும் நமக்கு கொஞ்சம் காலகட்டம் தான் சரியில்லை, அதற்கு அப்புறம் நல்லா இருப்போம் அப்படிங்கிற ஒரு நேர்மறை சக்தி என்பது உங்களுக்கு கிடைக்கும். அப்போது இந்த 2025 சனி பெயர்ச்சியால் யார் யாருக்கு என்ன நன்மைகள் கிடைக்கப் போகுது அப்படிங்கிறத நாம் முன்கூட்டியே கணிச்சு சொல்கிறோம். அதாவது சனி பெயர்ச்சி எப்போ வருதுன்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 2025 வருஷம் மார்ச் மாதம் 29ஆம் தேதி. இன்றைக்கி இந்த தேதியில் சனி பகவான் குரு பகவானோட வீடான மீன ராசிக்கு போகிறாரு. அங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் 3, 2027 வரைக்கும் 2 வருஷம் அங்கே தான் இருக்க போகிறாரு. சனி பகவானுடைய பெயர்ச்சி, சனி பகவான் வந்து தன்னுடைய சொந்த வீட்டில் இருந்து குரு பகவானோட வீட்டுக்கு, பகை வீட்டுக்கு போகிறாரு. இதனால் யாருக்கெல்லாம் என்னென்ன பலன் கிடைக்க போகுது, சனியினுடைய பார்வை வந்துட்டு எப்படி இருக்க போகுது, பிரச்சனையில் யார் யாரெல்லாம் மாட்ட போகிறா, என்ன நடக்க போகுது அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில். இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் நம்பரை கேட்டிருந்தீங்க. நாம் கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். எப்போதுமே 500 ரூபாய்க்கு மேலே ஆகும் ஜாதகம் பார்க்க. ஆனால் இந்த மாதம் வெறும் 99 ரூபாய்க்கு மட்டுமே தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தராங்க. தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாம். ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதுங்க. உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிடுவாங்க. ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும், உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிடுவாங்க. அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நாம் ஜாதக கட்டத்தை பார்த்து ஜனன கால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவோம். அதற்கு பிறகு இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவோங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள், கேள்விகள் இதெல்லாம் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கடைசியாக எளிமையான பரிகாரங்கள் சொல்லிடுவோம். இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே கிடைச்சிடும். கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட் பிறந்த தேதி, நேரம் மற்றும் பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க, நாங்கள் ஜாதகம் பார்த்து சொல்லிடுவோங்க. ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் தான் உங்கள் ஜோதிடர் ஜீவா. மீன ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த 2025 வருடம் சனி பெயர்ச்சி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஏற்கனவே நீங்கள் 7.5 சனியினுடைய ஆதிக்கத்தில் தான் இருக்கீங்க. 7.5 சனியில் விரய சனி அப்படிங்கிற ஒரு 2.5 வருஷம் முடிஞ்சிருச்சு. அடுத்து ஜென்ம சனிக்குள்ளே நீங்கள் வர போகிறீங்க. அதாவது விரய சனி காலகட்டத்தில் காசு பணம் அப்படிங்கிறது பெருசாக விரயமாக இருக்கும். அதை நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. ஏற்கனவே விரயம் பண்ணிவிட்டு வெறும் ஆளை தான் உட்காந்துருக்கீங்க. அதனால் இருந்த காசுலாம் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். பேங்க்கில் ஒரு 10 ரூபா வச்சுருக்க முடியாது, பீரோவில் ஒரு 10 ரூபா வச்சுருக்க முடியாது. கடுகு தப்பா வரைக்கும் காலி பண்ணியிருக்கும் சனி. இந்த விரைய சனி முடிஞ்சு ஜென்ம சனி வரப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 ரூபா பணம் இருக்காது. வீட்டில் நகை நட்டு இருந்தால் கூட கொஞ்சம் கையை விட்டு போயிருக்கும். ஒன்றும் இல்லாமல் ஏதோ 0ல இருந்து தான் வாழ்க்கையை தொடங்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதில் இந்த சனி பலம் சரியாக இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் காசு பணத்தை முதலீட்டில் ஏதாவது இறக்கி இருந்திருப்பீங்க. சரி, இப்போ விரைய சனி காலகட்டத்தில் காசு செலவாகுது, ஏதோ ஒரு இடம் ஒன்று வாங்குவோம், இல்லை ஒரு வீடு ஒன்று கட்டுவோம், இல்லை ஏதோ பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவோம், அப்படி இல்லை அப்படின்னா ஒரு கார் கீரி வண்டி கிண்டி வாங்கி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி முதலீடு போட்டிருப்பீங்க. ஆனால் நகையாக வாங்கினதாக இருக்காது, அது கண்டிப்பாக அழகுக்கு தான் போயிடும். காசாக வச்சுருந்தா 10 ரூபா கூட இருக்காது, எங்கேயாவது ஆஸ்பத்திரிக்கு போயிடும். ஆக மொத்தம் காசு பணம் அப்படிங்கிறது கையில் இல்லாமல் வெறும் ஆளாக தான் உட்காந்துருப்பீங்க. இந்த ஜென்ம சனி உள்ள காரணம். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இந்த ஜென்ம சனி என்ன பண்ண போகுது, ராசிக்குள்ளேயே சனி வராரு. ஏற்கனவே ராசிக்குள்ளே ராகு இருக்காரு, இப்போ சனியும் வராரு. சரி, கிழிஞ்சி ஜோசியர் அப்படின்னு தான் நினைப்பீங்க. ஆனால் ஜென்ம சனி அப்படிங்கிறது தான் 7.5 சனி காலகட்டத்திலேயே ரொம்ப கொடுமையான ஒன்று. அதில் மாற்றுக்கருத்து அப்படிங்கிறது கிடையாது. 2வது உங்கள் ராசி அதிபதி குரு பகவானுக்கு சனி வந்துட்டு பகை கிரகம். இப்போ பகை வீட்டுக்குள்ளே சனி வராரு அப்படின்னாக்க கொஞ்சம் ஆட்டி தான் வைப்பார். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆஹா ஓஹோன்னு குழந்தைகிட்டு முக அலங்காரத்துக்காக அப்படியே நீங்கள் வந்துட்டு கோட்டையில் கூடி கட்டி வாழ போகிறீங்க அப்படின்னு சொல்லி ஒன்றும் பிரோஜனம் எதுவும் கிடையாது. இருந்தாலும் இந்த சனி வந்துட்டு ஜென்ம ராசியில் இருக்கிறப்போ சில நல்லதும் செய்யும், அதையும் நாம் சொல்லி ஆகணுங்கள்ல. ஆனால் போதாத ஒரு காலம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 7.5 சனி ஜென்மத்துக்குள்ளே வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா ராசி அதிபதி குருவும் பார்த்தீங்க அப்படின்னா
உங்களுடைய ராசிக்கு 4வது வீட்டில் போயிடுவார். அடுத்த அஷ்டம குரு இப்போ 3ல் இருக்காரு, 4க்கு போகிறாரு. 3வதுலேருந்து ஒரு பிரோஜனமும் இல்லை, 4ல் போயிட்டு ஒன்றும் பிரோஜனமும் இல்லை. சரி, இந்த சனி பார்வை இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நம்ம ரொம்ப முக்கியமாக இங்கே பார்த்தாகணும். ஏன்னா ஜென்ம சனி காலகட்டத்தில் சனி பகவான் ராசிக்கு 3வது வீட்டை பார்க்குறாரு, 7வது வீட்டை பார்ப்பாரு, 10வது வீட்டை பார்ப்பாரு. அப்போ 3 அப்படிங்கிறது சகோதர ஸ்தானம். சனி அந்த இடத்த பார்க்குறாரு அப்படின்னா சகோதர வர்க்கத்தில் கொஞ்சம் பிரிவு, சகோதரர்களால் கொஞ்சம் சண்டை சச்சரவு, இந்த மாதிரியான ஒரு வேலைகள் அப்படிங்கிறதான் நடக்கும். அதில் நாம் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். அப்போது இந்த சொத்து பிரிக்கிறது, போகிறது வர்றது, பூர்வீக சொத்தை பாகம் போட்டுக்கிறது, இந்த வேலை ஏதாவது பெண்டிங் இருந்துச்சு அப்படின்னா இந்த 7 சனியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் செஞ்சிடணும். அதுதான் நல்லது. இல்லைன்னா அப்புறம் ஒரு 2.5 வருஷத்துக்கு நாம் எட்டி பார்க்கக்கூடாது. ஏன்னா 3ல் சனி பார்வை விழுந்திருக்கு அப்படிங்கும்போது சகோதர ஸ்தானத்தை சனி பார்க்குறாரு. அது பார்வை அப்படிங்கிறது சாதாரண பார்வை கிடையாது, அது ஒரு வஜ்ர பார்வை. அது கொண்டு போய் சண்டையில் விட்டுரும். அதனால் இந்த பார்வை அப்படிங்கிறது போகிறது வர்றது இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா இப்போயே செஞ்சுக்கோங்க. அதே மாதிரி சகோதர வர்க்கத்தில் கொடுக்கல் வாங்கல், கடன் கொடுக்கறது வாங்கிறது, இது எல்லாம் வேண்டாம். குடும்பம் வரைக்கும் பங்காளிகள் வகையிலே எதுவும் வச்சுக்காமல் இருக்கிறது அப்படிங்கிறது தான் நல்லது. அதே மாதிரி 7லையும் சனி பார்வை அப்படிங்கிறது விழுகுது. 7 அப்படிங்கிறது களத்திர ஸ்தானம், கணவன் மனைவிக்குள்ளே சண்டையை மூட்டி விடக்கூடிய ஒரு ஸ்தானம். அதை இப்போ சனி பார்க்குறாரு, 7வது வீட்டை சனி பார்க்குறாரு. போதாத குறைக்கு ஜென்மத்திலே சனி இருக்கும்போது கணவன் மனைவிக்குள்ளே ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் நாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து தான் போயாகணும். இந்த மாதிரி மனைவி, அவங்களுடைய வழி உறவுகள், இவங்ககிட்ட போயிட்டு கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கிறது வேண்டாம். நல்லது கெட்டதுக்கு போனோமா வந்தோமா அப்படின்னு சொல்லி இருக்கணும். அங்கே போயிட்டு நம்ம ஊர் நாயம் பேசிட்டு வெட்டி பஞ்சாயத்தை பேசிக்கிட்டு இந்த வேலை வச்சுக்கூடாது. அதனால் தேவையில்லாத மன கஷ்டம், பிரச்சனை இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. கவர்மெண்ட் பார்க்கணும். கூட்டு தொழில் எட்டி கூட பார்க்கக்கூடாது. 7ஆம் இடத்துல சனி பார்வை விழுகுது அப்படின்னா கூட்டாளிகளுடைய வேலைக்கு நமக்கு தொந்தரவு வரும். கூட்டு தொழில் செய்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா முன்கூட்டியே கொஞ்சம் ஒப்பந்தங்கள்லாம் புதுப்பிச்சு வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு ஒப்பந்தம் போடாமல் சும்மா பேச்சு வழக்கில் தொழில் பண்ணிட்டு இருக்கவங்கலாம் இருக்கக்கூடாது. என்னதான் தாயும் பிள்ளையமாக இருந்தாலும் வாய் வயிறும் வேறு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. கூட்டு தொழிலில் இருந்தவன் நல்லது நண்பனாக இருப்பான், நல்லவனாகவே இருப்பான். நேரம் சரியில்லைன்னு சொல்லிட்டு கொண்டு போய் ஓடி அவனை ஒன்று கிடக்க ஒன்று சொல்லி குழப்பி விட்டுருவான். நீ சம்பாதிச்சு எனக்கு ஒரு 10 ரூபா தர, நீ தனியாக வாடா அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து விட்டுருவாங்க. ஸோ கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. ஒப்பந்தம் போடாமல் இருந்தால் கூட ஒப்பந்தம் போட்டு வச்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதோட நண்பர்கள் வகையில் தேவையற்ற ஒரு விரைய செலவுகள் அப்படிங்கிறது வரும். அதனால் நண்பர்களை நம்பி முதலீடு அப்படிங்கிறது எதுவுமே போட்டாதீங்க. ஃப்ரெண்டு சொன்னால் அந்த தொழில் ஆரம்பிக்கிறேன், இல்லை ஃப்ரெண்டு ஒருத்தன் வெளிநாடு கூப்பிட்டான் போகலாமா, எட்டி கூட பார்க்கக்கூடாது. அந்த பக்கம் இதாக இருந்தாலுமே எரிவலையானாலும் தனி வலை தான் அப்படிங்கிற மாதிரி தனியாகவே செயல்பட்டுக்கிறது அப்படிங்கிறது தான் நல்லது. இதே காலகட்டத்தில் தொழில் செய்கிறவங்களுக்கு தொழிலில் கொஞ்சம் பிரச்சனைலாம் வரும். முதலீடு போட வேண்டிய ஒரு சூழல் வரும். நம்மகிட்ட காசு இருக்காது, தொழில் கிளம்பாமல் உட்காந்துருக்கும். அப்போது எவனாவது ஒருத்தனை கூட்டு சேர்த்துட்டு முதலீடு போடாமா அப்படிங்கிற என்ன முதலீடு வரும். அப்படியான வாய்ப்பு நம்மக்கிட்ட தேடி வரும். அது வேண்டாம், விட்டுருங்க. நல்லதோ கெட்டதோ ஒரு வெறும் 10 ரூபா நம்ம சம்பாதிச்சிருக்கோம், அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 எட்டாக்கப்படாத பாடுபட்ட கதையாகிவிடும். ஸோ ஒரு கவனமாக இருந்துக்கோங்க. அதோட 10ஆம் இடத்துல குரு பார்வை இனிமேல் அவ்வளோதான். 10ஆம் இடத்துல குரு பார்வை விலகுது அப்படின்னாலும் தொழில் கூட்டு தொழிலையும் பார்க்குறாரு, சொந்த தொழிலையும் பார்க்குறாரு. அப்போ கூடுமான வரைக்கும் தொழிலில் நம்ம தான் அதிகபட்சமாக உழைச்சி முன்னுக்கு கொண்டு வரணும். தேவையில்லாத முதலீடுகளை கொண்டு போயிட்டு முடக்கக்கூடாது. அதே மாதிரி வேலைக்கு வச்ச அந்த ஆட்கள்கிட்ட நம்ம கொஞ்சம் கவனமாக தெளிவானதுக்கு நம்மக்கிட்ட தான் வேலை செய்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அவனை சல்லப்படி இணைஞ்சு விடுறது, அவனுக்கு தேவையான உதவிகளை செய்யாமல் இருக்கிறது, இதுக்கு எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு மாற்றிக்கணும். உழைக்கிறவனுக்கு 10 ரூபா ஊனி கிடைக்கணும் அப்படின்னா எப்படி சொல்கிறது அந்த மாதிரி. அதே மாதிரி உங்கள்கிட்ட வேலை செய்கிறவன் எந்த அளவுக்கு நீங்கள் நல்லபடியாக வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மை அப்படிங்கிறது கிடைக்கும். அவனுக்கு ஒரு உடம்பு சரியில்லை, ஒரு 50 ரூபா அப்படின்னு சொன்னாலும் கொடுத்தா நமக்கு வேலை இருக்குது அப்படிங்கிறதுக்காக அவனை பிடிச்சி உட்காந்துருக்க முடியாது. பிறரை துன்புறுத்தாமல் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது தான் இந்த சென்னை காலகட்டத்தில் நான் இனிமேல் செய்ய வேண்டியது. நம்ம வேலை இருப்போம். ஒருத்தன் வேலைக்கு இருக்கான், சரி இல்லை என்ன பண்ணுறது அப்படின்னு சரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்கிறான், ஓப்பி அடிக்கிறான் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்தப்பா 10 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு சம்பள பாக்கி 1 ரூபா கூட உங்கள் கையில் வச்சுக்காம அவன் எப்படி சொல்கிறது அதுக்கப்புறம் வேறு ஏதாவது ஆளை பிடிச்சிக்கிறது அப்படிங்கிறது தான் நல்லது. சம்பளம் தர மாட்டேன், போக மாட்டேன், இந்த மாதிரி மிரண்ட பிடிக்கிற வேலை இதெல்லாம் வச்சு கூடுமான வரைக்கும் பல ஆளுங்களை வச்சுட்டு பிரிண்டு வச்சு ஓட்டுட்டு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நல்லது. அதே மாதிரி ஜென்ம சனி, உடல் பிணி, இதை பிரிக்கவே முடியாது. ஜென்ம சனி அப்படின்னாலே தேக ஆரோக்கியத்தில் கை வைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அதில் மாற்று கருத்து அப்படிங்கிறது இல்லை. குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா காது, மூக்கு, தொண்டை தொடர்பான ஒரு பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும். அதனால்
கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். நான் சும்மா நம்ம கொஞ்சம் எங்கிட்ட போயிட்டுருப்போம், காதில் ஒரு பூச்சி பூந்துருக்கும், அதை போயிட்டு குடஞ்சிக்கிட்டு அது ஒரு பிரச்சனையாகும். குறிப்பாக தொண்டையில் புண்ணு வரும், அல்சர் வரும், சாப்பிட முடியாது, சாப்பிட்ட சாப்பாடு அப்படிங்கிறது ஜீரணமாகாது, உடம்புக்கு தேவையான ஒரு சக்தி அப்படிங்கிறது கிடைக்காது. நம்ம ஆளே கொஞ்சம் உடஞ்சாப்புல இருப்போம், பசிக்கவே பசிக்காது, வயிறு குசமாக இருக்கும். பசிக்கிற நேரத்துக்கு போய்ட்டு உட்கார்ந்தோம் அப்படின்னா 2 இட்லிக்கு மேலே சாப்பிட முடியாது, வயிறு வந்து எப்படி சொல்றது ஒரு மாதிரி மந்தமாக இருக்கும். இந்த மாதிரி உடம்புக்கு தேவையான சக்தி கிடைக்காம எப்போ பார்த்தாலும் படுத்து தூங்கலாம் போல தோணும். ஏன்னா சனி அப்படிங்கிறவர் மந்த புத்தி உள்ளவர். பார்த்தீங்க அப்படின்னா மதன்னு இருக்குது, எந்திரிச்சு போகவே முடியலை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி புத்தி உடையவர் தான் சனி பகவான். அப்படி ஜென்மராசிக்குள்ளே வரும்போது நம்மளை இப்படி ஆக்கிடுவாங்க. காலையில் எழுந்திரிச்சு முக்கியமான வேலை நிறையா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் காலையிலேயே நிறைய முக்கியமான வேலை இருக்கும். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் சரி போடா எதுவாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணும். அதுக்கு நியாயமாக பார்த்தீங்க அப்படின்னா சூரிய உதயத்துக்கு முன்னாடி 5 மணிக்கு எழுந்திரிச்சு வேலையை பார்க்க போகிறவங்க கூட 7 மணி வரைக்கும் தூங்குவாங்க இந்த ஜென்மசனி காலகட்டத்தில். ஸோ அந்தளவுக்கு உடம்பு அப்படிங்கிறது அசதி அப்படிங்கிறத கொடுக்கும். எப்போவுமே ஏதோ ஒரு அடிச்சு போட்டோம் அப்படின்னு தான் இருக்கும். பட் எல்லாமே சரியாகிடும். கன்னிராசிக்காரர்களுக்கு மேலும் மிகச்சது நம்ம எல்லாம் வளர்க்க இப்படி சொல்கிறது ஃபஸ்ட்டு ஏழைகளுக்கும் பறவைகளுக்கும் தானம் அப்படிங்கிறது பண்ணுங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும்.